அரசு வேலைகள் எதுவுமே இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லாமே தனியார் கையில கொடுத்தாச்சு. சுகாதாரத்தையும் இன்னைக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயாச்சுன்னா காலையில போயிட்டு ராத்திரிக்குள்ளார அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பில் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு அப்படின்னா நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, அந்த துறையும் படிப்படியா தனியார் மயமா ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? முதல்ல அதுல வேலை செய்யக்கூடிய பெரும்பகுதி 90% தொழிலாளர்களையும் தனியாருக்கு விட்டுட்டாங்க. டைரக்டா அரசாங்கம் அவங்க பணி அமர்த்துறது கிடையாது. அவங்க ஒப்பந்த அடிப்படையில அவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் அரசாங்கம் கொடுத்து அதை ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறான். அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவன் ஒரு 15,000 ரூபாய் எடுத்து 10,000 ரூபாய் சம்பளம் போடுறான். இதுதான் நடக்குது. அவன் அந்த செய்த வேலை என்ன? அரசு 25,000 ரூபாய் வாங்கினதுதான் அவனோட வேலை. அதை 10,000 ரூபாய் தொழிலாளிக்கு போட்டு 15,000 ரூபாய் எடுக்கிறான். இந்த கான்ட்ராக்டர்ஸ் யாரு? இந்த ஒப்பந்த கான்ட்ராக்டர்ஸ், இந்த முதலாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தா